காலையில இட்லி, மதியம் சாப்பாடு, நைட்டு தோசை. உங்க லைஃப்ல நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட நகராது போல. ஆனா எல்லாரும் என்ன குறை சொல்றத பார்த்தாதான் எனக்கு வயிறு எரியுது. வெயிட் போட்டுட்டா உடனே பழி என் மேலதான். அரிசியை குறைங்க, தொப்பை குறையும் எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க. யோ, நான் என்ன தனியாவா உங்க வயித்துக்குள்ள வர்றேன்? என் கூட அந்த எண்ணெய் மிதக்கிற குழம்பு, 5-6 அப்பளம், பொரிச்ச மீன், இதையெல்லாம் தின்னுட்டு கடைசியில பாவம் இந்த வெள்ளை சோத்து மேல பழிய போடுறது உங்களுக்கு அடுக்காதுப்பா. நான் பிறக்கும் போது நல்லா தவுட்டோட சத்தா தான் இருப்பேன். ஆனா நீங்க தான் என்ன செதுக்கி பாலிஷ் பண்ணி என் சத்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு வெறும் சக்கையா என்ன மாத்திடுறீங்க. அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு எனர்ஜி தருவேன்? சத்து அளவை மட்டும்தான் ஏத்துவேன். ஆனா ஒண்ணு ஒத்துக்கணும், மதியம் ஒரு கட்டு கட்டிட்டு குத்தாலத்துல குளிச்ச மாதிரி அப்படியே ஒரு தூக்கம் வருமே. அந்த சொப்பன லோகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போற தூக்க மாத்திர நான் தான். என் கூட ஒரு தயிர் சோறு சேர்ந்தா போதும், ஆபீஸ் வேலையாவது ஒண்ணாவது. என்ன திட்டாதீங்க எஜமானா, என்னை அளவா சாப்பிடுங்க. முடிஞ்சா அந்த கைக்குத்தல் அரிசி பக்கம் போங்க. அப்புறம் பாருங்க நான் எப்படி உங்களுக்கு நண்பனா இருக்கேன்னு. மதியம் சாப்பிட்ட உடனே தூங்குற அந்த சோம்பேறி நண்பனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரியாணி ரைஸ் பிடிக்குமா இல்ல ஒயிட் ரைஸ் பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸ்மைல்.